எருசலேம் ஆலயம் அமைந்துள்ள மோரியா மலையை சொந்தமாக கொண்டவர்களாதலால் பென்யமின் கோத்திரத்தார் தங்களை மோரியர் என்றும் அழைத்து கொண்டனர். இவர்கள் சேர தமிழர்கள். திரு துரைராஜ் அவர்களின் கூற்றுப்படி தரியு மன்னனின் சந்ததியான அகஸ்வேரு மற்றும் எஸ்தரின் சந்ததியே அரையர்கள் என்றும் சேர தமிழர்கள் என்றும் அழைக்கப்பட்டதை காண்கிறோம். இதை குறித்து 10 நூலில் 7ஆம் பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மடியா உள்ளமுடு மற்றோர் பிணித்த நெடுநுண் கேள்வி அந்துவர்க்கு ஒரு தந்தை என்ற மகள் பொறையந்தேவி என்ற மகன் என்று கபிலர் குறிப்பிடுகிறார். தளர்வரியா உள்ளத்தோடு பகையை மேற்கொண்ட நுண்ணறிவு மிக்க அந்துவர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்துவர்க்கு ஒரு தந்தை என்ற மகள் பொறையன் பெருந்தேவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். மொர்தெகாயின் சிறிய தகப்பனின் மகளான எஸ்தரை குறித்து இங்கு பொறையன் பெருந்தேவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் காண்கிறோம். மேலும் இப்பாடலில் மாயவண்ணனை மனதில் இருத்தி என்ற வரியும் வந்துள்ளதையும் நாம் காண்கிறோம். இதிலிருந்து பெரியாழ்வாரும் மொர்தெகாயும் சாணக்கியரும் மூவரும் ஒருவர் என்பதை அறிந்து கொள்ளலாம்.